தசரதர் வேட்டைக்கு போகும்போது யாரோ ஒரு பையன் கமண்டலத்தில் தண்ணி இப்படி எடுக்கிறான். அந்த கலபுல கலபுல சவுண்டு கேட்டு யானை ஏதோ தண்ணி குடிக்குதுன்னு அம்பு விட்டுட்டாரு. அந்த பையன் இறக்க போறான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், எங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணு இல்லை, அவங்களுக்கு குடிக்க தண்ணி நான் எடுக்க வந்தேன், நீ அம்பை என் மேலே விட்டுட்ட, ஒரே ஒரு உதவி பண்ணு, எங்க அப்பா அம்மாவுக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுத்துடு, அவங்க குடிச்சதுக்கு அப்புறமா நான் செத்து போயிட்டேங்கிற விஷயத்த சொல்லு, இல்லாட்டி தண்ணி குடிக்காமே அவங்க செத்து போடுவாங்க, தண்ணியை கொடுத்துட்டு சொல்லு. தசரதர் யோசிக்கிறார், தப்பு பண்ணிட்டோம், சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் அந்த கண்ணில்லாத முனிவருக்கு அந்த தண்ணீரை இப்படி ஊட்டுறார். அந்த முனிவர் மகா கெட்டிக்கார், கண்ணு இல்லை, இவன் கை கிட்டக்க போன உடனே அந்த கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாரு, நீ என் மகன் இல்லைன்னு, நீ என் மகன் இல்லை, உன் கையில சந்தன வாசனை வீசுது, என் பையன் நான் பட்னியா இருக்கும்போது எங்கேயோ சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போட்டு சந்தனம் பூசிட்டு வரமாட்டான், உன் கையிலேருந்து சந்தன மனம் வீசுது, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னார். வேற வழி இல்லாம தசரதன் சொன்னா, நான் தான் தசரத சக்கரவர்த்தி, இந்த மண்ணை ஆளுகிற மன்னன், இந்த மாதிரி உன் பிள்ளைய நான் அம்பு விட்டேன், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அந்த முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா, அட பாவி, என் பிள்ளைய கொண்டுட்டியா, நான் எப்படி என் பிள்ளைய பிரிஞ்சு இப்ப துடிக்கிறேனோ அதே மாதிரி உனக்கு சபிக்கிறேன், நீ உன் பிள்ளைய பிரிஞ்சு இதே மாதிரி உனக்கு சாவு வரட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தார். இதுக்கு சாபம்னு தானே பேரு. இந்த சாபத்தை கொடுத்தோன்னா தசரதர் சிரிச்சாரு. ஏன் சிரிக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் புள்ள இல்லை, புள்ள பிறக்காதுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க, இப்ப உன் சாபம் உண்மையாகிறதுக்காகவாவது எனக்கு ஒரு புள்ள பிறக்கும்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் சாபம் பொய்யாவாது, இந்த சாபம் உண்மையாகிறதுக்காவது எனக்கு ஒரு புள்ள வந்து பிறக்கும் இல்ல, அப்ப எனக்கு புள்ள பிறக்கும் தெரிஞ்சு போச்சு இல்ல, நீ சாபம் தான் கொடுத்த, எனக்கு அது வரமா ஆயிடுச்சுன்னா. இதான் சார் வாழ்க்கை. யாரோ கொடுத்த சாபம் கூட வரமா மாறலாம். சில பேருக்கு வரம் கொடுத்துருப்பாங்க, சாபம் ஆயிடும். என்ன, எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்துருப்பாங்க, அதுவே ப்ராப்ளம் ஆயிடும். வரம் தான் சாபமா மாறல, சாபம் தான் வரமா மாறல. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், சாபம் வரம் என்றும் சாபம் என்றும் ஒன்று இல்லை. அதை நீ எப்படி உபயோகப்படுத்திக் கொள்கிறாயோ அதை பொறுத்து தான் உனக்கு அது வரமா சாபமா என்று தீர்மானிக்கிறது.